அஸ்வசிம கொடுப்பனவு நாளை விரைவில் வைப்பு. யாழில் அதிரடியாக கைதான சிறுவன். ரகசிய தகவலால் அம்பலமான விடயம். பல்கலை மாணவிக்கு நடந்த துயரம் தந்தை கண்முன்னே நடந்தேறிய சம்பவம். மூட்டை முடிச்சுக்களுடன் நடுத்தெருவுக்கு வரும் மஹிந்த குடும்பம். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்துக்கான அஸ்வசிம நிவாரண உதவித்தொகை நாளை பணியாளர்களுக்கு வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 112 கோடியே 1642 லட்சம் ரூபாய் தொகையும் 1,04,12,574 பயனாளிகளின் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 12ஆம் முதல் சம்பந்தப்பட்ட பயனாளர்களுக்கு தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்வசிம நிவாரணத் தொகையும் பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று சிறுவன் உட்பட 4 ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 16, 18, 20 மற்றும் 22 வயதுடைய 4 170 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பல்கலைக்கழக மாணவி ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஹம்பாந்தோட்டை பத்துக்கிரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய மாணவியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பத்துக்கிரிய பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிள் செல்லும் வழியில் தந்தையும் மகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள். சம்பவ தொடர்பில் மாணவியின் தந்தை சம்பவித்துள்ளதாவது: எனது மகள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தார். மாலை பேருந்து இல்லாதால் நான் அவரை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றேன். மகள் தலைக்கவசம் அணியவில்லை. எங்களுக்கு முன்னால் ஒரு முச்சக்கர வண்டி வந்தது. கோர விபத்து பின்னால் வந்த வேன் திடீரென வலதுபுறம் திரும்பியும் முச்சக்கர வண்டியை கடந்து சென்றது. நாங்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் எங்கள் முன்னால் இந்த வேனில் வலது பக்கத்தில் மோதியதால் நாங்கள் தூக்கி வீசப்பட்டோம். எனக்கு சுயநினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். எனது வலது காலும் வலது கையும் காயமடைந்தன. எனது மகளின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்திருந்தது. 9 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் மகள் உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்துள்ளார். வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து இனம் தெரியாத இருவர் அங்கிருந்த வயோதிப தம்பதிகளை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது என்று முகத்துவாரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். 68 வயதுடைய வயோதிப தம்பதியை இவ்வாறு தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஓட்டோவில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த வயோதிப பெண்ணும் வெளிநாட்டில் உள்ள அவரது சகோதரிக்கும் இடையில் உள்ள காணி தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக இடம்பெற்று வரும் போராட்டத்துக்கு பலம் சேர்க்கும் முகமாக 2 இளைஞர்கள் நேற்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து நடைபவனியாக சென்றுள்ளார்கள். நடைபவனியாக சென்ற இளைஞர்கள் துண்டு பிரசுரங்கள், வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இதன்போது குறித்த இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கையில், காற்றாலை அபிவிருத்தி திட்டம் மக்களுக்கானதா, முதலாளிகளுக்கானதா? எமது வளத்தை அழித்துவிட்டு யாருக்காவது உங்கள் அபிவிருத்தி, எமது நிலங்களும் எமது வளங்களும் எமக்கானது. முதலாளிகளின் அடிவருடிகளாக இல்லாது நமது எதிர்காலத்தை சிந்திப்போம். கனிய மணல் சுரங்கம் மன்னார் தீவுக்கு மட்டுமல்ல, முழு நாட்டுக்கும் ஆபத்தானது. காற்றாலை அபிவிருத்தி திட்டம் மக்களுக்கானதா, முதலாளிகளுக்கானதா? எமது வளத்தை அழித்துவிட்டு யாருக்காக உங்கள் அபிவிருத்தி? எமது நிலங்களும் எமது வளங்களும் எமக்கானது. முதலாளிகளின் அடிவருடிகளாக இல்லாது எமது எதிர்காலத்தையும் சிந்திப்போம். கனிய மணல் சுரங்கம் மன்னார் தீவுக்கு மட்டுமல்ல, முழு நாட்டுக்கும் ஆபத்தானது உள்ளிட்டவாறான கோஷங்களை முன்வைத்து போராட்டக்காரர்கள் ஆதரவாக இளைஞர்கள் நடைபவனியாக சென்றுள்ளார்கள். நாட்டில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளுங்கட்சியில் யாரும் வடக்கு மக்களுக்கு தெரியாது. அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் இளங்குமரன் ஆகியோரை மக்களுக்கே தெரியாது. இருந்தாலும் வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தமைக்கான காரணம் இருக்கிறது. ஒரு காலத்தில் எங்களைப் போலவே நீங்களும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள். இதனாலேயே நன்மை போன்றவற்றையே நீ வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். அத்துடன் இன்று வரை எங்களுக்காக மரணித்த ஒருவரையும் கடவுள் என்று நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நான் மட்டுமே.
வடக்கு கிழக்கில் குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இன்று வரை எடுக்கப்படவில்லை. யாரும் அதற்காக கைது செய்யப்படவில்லை. ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தீர்கள். வன்முறைகளை நான் விரும்பவில்லை. உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த நால்வர் அகலைய காலத்தில் நாடாளுமன்றத்தை எரிக்குமாறு கூறினார்கள். ஆனால் நீங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்ட வாகனங்களிலேயே பயணிக்கிறீர்கள். நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் கேட்கவில்லை, கிரிக்கெட் மைதானம் கேட்கவில்லை. மாறாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வையே கேட்டோம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பில் நான் ஜெனீவா சென்று முறையிடுவேன். அதன் பின்னர் நாட்டுக்கு வந்தவுடன் என்னை கைது செய்வதா என் கைது செய்யுங்கள். ஆனால் நான் என்றாவது ஒரு நாள் சிங்கள மக்கள் வாழும் ஒரு தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுவேன். அப்போது உங்கள் கட்சி எத்தனை குழந்தைகள் மீது இருக்கிறது என்பதை பார்ப்போம் என்று ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தினுடைய ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று உயர்வடைந்துள்ளது. அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கியின் வெளியீட்டின்படி ஒரு அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 298.24 ரூபாய் எனவும் விற்பனை பெறுமதி 305.75 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு 7 விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி வருகின்றார். அதன்படி அவர் விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் தங்காலையில் உள்ள மெதமுள்ளன இல்லத்தில் குடிபெயர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்களுக்கு போதுமான வசதிகளை வழங்கக்கூடிய வீடு கொழும்புக்கு அருகில் இல்லாதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறிடுவார்கள். 19 பேர் கொல்லப்பட்டதற்கும் பிரதமர் KB சர்மா ஒலி பதவி விலகுவதற்கும் வழிவகுத்த 2 நாட்கள் வன்முறை அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு காத்மாண்டுவில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. பாதுகாப்பு பொறுப்பை ஏற்ற நேபாள ராணுவம் தலைநகர் முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிக்கி தவிக்கும் அனைத்து வெளிநாட்டவரும் அருகிலுள்ள பாதுகாப்பு பணியாளர்களோ அல்லது அவர்கள் தங்கியுள்ள ஹோட்டல்களுக்கும் உதவிக்காக தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் சமூக ஊடகங்கள் மீதான அரசாங்க தடையால் தூண்டப்பட்ட போராட்டங்கள் அரசியல் ஊழல் மற்றும் அக்கறையின்மைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக விரைவில் உருவெடுத்தன. வன்முறையில் விளைவாக போராட்டக்காரர்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் உட்பட முக்கிய அரசு கட்டிடங்களை தாக்கி தீ வைத்தார்கள். செவ்வாய்க்கிழமை நடந்த தீ விபத்து தாக்குதலில் கோப்பு ஆவணங்கள் மற்றும் சேவையகங்கள் அளிக்கப்பட்டதால் அனைத்து விசாரணைகளும் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் விழிப்புணர்வு இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் உதவிக்காக இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.